தீரன், எப்படி போஸ்டில் சொல்கிறாங்களோ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு, போலீஸ் அவங்க பேக்ரவுண்டு, அவங்களோட சர்வீஸ், அவங்களோட லைஃப் டைமில் அவங்க பார்க்குற கேசஸ் எல்லாமே வந்து நிச்சயமாக நிறையா ஆச்சரியத்தை கொடுக்குது. என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாத மாதிரி, நத்திங் கேன் பி ஆஸ் ரியல் ஆஸ் ட்ரூ ஈவெண்ட்ஸ் மாதிரி எவ்வளோ தான் உட்காந்து கற்பனை பண்ணாலும் நிஜமாகவே நடக்கிற விஷயங்கள் வந்து நம்மளை பிரமிக்க வைக்கும். கண்டிப்பாக நம்மளை வந்து இன்னும் வாயடிச்சு போயிடுவோம். அதுதான் இந்த படத்தில் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு ஃபைலை வந்து தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமானவங்க ஒரு 20 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான பதிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். படமாக நிச்சயமாக வந்து ரொம்ப அழகாக காப் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம், நான் நிறையா பண்ணியிருக்கேன், கார்த்தி பண்ணியிருக்கு, நிறைய இதுக்கும் பார்த்துருக்கோம். பட் மறுபடியும் வினோத் அவர்கள், டைரக்டர் வினோத் எப்படி சதுரங்க வேட்டையில் வந்து அவரோட ரைட்டிங் வந்து பேசப்பட்டதோ, அவரோட டிரெக்ஷன் வந்து பேசப்பட்டதோ, இதுலேயும் அவரோட பதிவு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. கம்ப்ளீட்லி என்ஜாய்டு திஸ் ஃபில்ம். ஜிப்ரானோட மியூசிக்கும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. சத்யா கேமரா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட்லி என்ஜாய்டு த ஹோல் ஃபில்ம். அந்த டெரெயின்லாம் பார்த்ததே இல்லை, ஒரு ராஜஸ்தானில் அப்படி ஒரு டெரெயின் வந்து பார்த்ததே இல்லை. இட் வாஸ் என்ன சொல்கிறது, ஒரு பிரமிப்பாகவே தான் இருந்துட்டு இருந்தது படம் பார்க்க. ஏன்னா ரியல் லைஃப்பில் இது நடந்துச்சா, இது உண்மையாக நடந்துச்சா, இப்படி ஒரு கேஸ் நடந்துச்சா, இது மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களா, எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, என்ன இது ஒரு எவிடன்ஸா, இந்த எவிடன்ஸ் வச்சு எப்படி தேடினாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்ரி டைம் யூ வாட்ச் எவ்ரி சீன், எவ்ரி திங் ரிவீல் ஆகும்போதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஆளுங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அவர் வந்திருந்தார், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பெஷலிஸ்ட், அவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நான் அப்படி இருந்தது அவரோட சர்வீஸ். ஏன்னா யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது அவரோட வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக போய் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கிற கைரேகைகளை பார்த்து உடனே சொல்லுவாராம், இது வந்து இந்த கைரேகை கிடையாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் என்ன ஒரு மெமரி பவர் இருக்கும், என்ன ஒரு டேலண்ட்டு, இதெல்லாம் வெளியில் தெரியல. இந்த படம் மூலமாக நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியுது. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு டோர் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. ஸோ நிச்சயமாக பாருங்கள். ட்ரூ ஈவெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு அழகான கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணியிருக்காங்க. I am very happy and proud Dream Warriors is making such films. All the best. I think இந்த வாரம் அடுத்த வாரம்லாம் மழை இல்லைன்னு நினைக்கிறேன். தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. இது ரொம்ப நல்ல மூவி வந்துச்சு. அந்த ஆக்சுவலாக நாங்கள் தான் அந்த லீட் பண்ணோம், அந்த பௌரியா டீம். இந்த எப்படி சம்பவங்கள் நடந்தது அது நல்ல ஒரு அந்த டாக்குமெண்ட், அந்த ஒரு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லாக ஸ்டோரி அங்கே வந்துட்டு, டெக்னிக்கல் ஒரு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபுல்லாக ஸ்டோரி வந்துடுச்சு. அதே சமயத்தில் அந்த ஃபில்ம் எப்படி அது பண்ணுறதுக்கு அதை எல்லாம் கம்பைன் பண்ணிவிட்டு ரொம்ப 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 நல்லா இதை வந்தது. அதை ஆக்சுவலி மிஸ்டர் கார்த்திக் நான் பாராட்டணும், ரொம்ப பாராட்டுகள். அதை ஆமாம், வினோத் அண்ட் கார்த்திக் 2 பேர் பாராட்டினோம். ரொம்ப நல்லா வந்துச்சு. அந்த ஆக்சுவலாக எப்படி நடந்தது ஆரம்பத்துலேருந்து பௌரியாஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க சம்பவம் இங்கே தமிழ்நாடுல 10 வருஷம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பிறகு எப்படி நாங்கள் அந்த டீமுங்க கொண்டு போய்ட்டு அவங்க பிடிச்சிருக்கோம், அந்த எப்படி நாங்கள் என்கவுண்டர் பண்ணோம், 2 பேர் என்கவுண்டர் பண்ணோங்க, 13 பேர் கரெக்டாக அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஒரு இதே மாதிரி நீங்கள் அந்த லவ் ஸ்டோரி இருக்க பாருங்கள், அதே உண்மை தான். ஆக்சுவலி எங்களுக்கு திருவள்ளூர் டிஎஸ்பி இருந்தார் விஜயகுமார், ஒரு 15 days முன்னாடி தான் அவருக்கு கல்யாணம் ஆனது. அப்போ நான் வந்து இதில் டீமில் கூப்பிட்டு போனோம். ஸோ ஒரு 3 மாதம் அங்கே இருந்தார். ஸோ அதில் ஒரு தெர் ஆர் ஸோ மெனி, எவ்ரிதிங் இஸ் ஆல்மோஸ்ட் ரியல். அண்ட் திஸ் இஸ் ஹவ் தி பௌரியாஸ் ஆப்ரேட்டிங். அண்ட் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போய் ஆக்டிங் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கமாண்டோ ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்கன்னு அன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஹார்ஸ் அதெல்லாம் நீங்கள் அந்த சீன் எல்லாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் சோலோ ஃபில்ம் மாதிரி, இந்தியில் சோலோ ஃபில்ம் இருக்குது, அந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஹார்ஸ் ரைடிங், கமாண்டோ ட்ரைனிங் இவரெல்லாம் இப்போது பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு பெரிய விஷயம். These are some of the aspects are so good. It's a purely technically police aspects. So I really appreciate their team, and it's a wonderful production. So and all the police people, particularly those who are with us, they will like it always. And Mr. Dhananjalian, who was fingerprint, he has acted himself. அவர் தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிச்சார் அங்கே ஆக்ரா ஜெயிலுக்கு.
So it was a great experience. Tamil Nadu police deserves a big recognition. I don't think any other state police would have been able to do like this. So we really feel proud that நீங்கள் எவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்கீங்க இந்த மூவி அதை க்ரியேட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமான விஷயம் அந்த ஸோ ஆல் போலீஸ் பீப்புள் வில் ரியலி அப்ரிஷியேட் தட் ஸோ தேங்க்யூ வெரி மச் இட்ஸ் வண்டர்ஃபுல் இதுங்க தேங்க்யூ இட்ஸ் வண்டர்ஃபுல்